என்ன சொல்ல வந்தோம்னா, சிவன் கோயில் போலவே இருக்கு. சிவனுக்கு தான் மூலஸ்தானம், மூலஸ்தானம் அம்பாளுடைய சன்னிதானம், கொடிமரம், நந்தி பலிபீடம் அதே மாதிரி இருக்கு. அதனாலே அவருடைய தாத்தா எப்படி பூஜை பண்ணிட்டு வந்தாரோ அதை போலவே சரியான ஆட்களை நியமனம் செய்து சரியா நடக்கணும். நீங்க ஒரு 20 நாள் தூங்காம இருந்திருக்கலாம், 10 நாள் தூங்காம இருந்திருக்கலாம் கும்பாபிஷேகத்துக்காக. நான் ஒரு மாச கணக்கில் தூங்காம பயப்பட்டு இருக்காரு. அதாவது குருவி தலையில பழங்காய் ஏற்றுறதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. குருவி போய் உட்கார பழம்பழம் விழுந்ததுன்னு ஒரு கதை. பழம்பழம் விட ரெடியா இருக்கு, குருவி போய் உட்கார்ந்துருக்கு. குருவியா பழம்பழம் சுமக்க முடியாதுன்னா, ஒரு எறும்பு தன்னை விட 8 மடங்கு பாரத்தை சுமக்கும். மனிதன் சுமக்க முடியாது. 60 கிலோ இருக்கும், 8 மடங்கு 60 கிலோ நம்ம சுமக்க முடியுமா? முடியாது. ஒரு பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ட்ரையல், முன்ன கும்பாபிஷேகம்னா உங்க கும்பாபிஷேகம் மாதான் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்லாம் ஐயா கொடுக்குறாரு. அகத்தியர் சினிமாவில் தொல்காப்பியர் எழுதுவார்.